அன்னை தந்தை ஆசான்களை வணங்கிடுவேன். இதுல எவ்வளவுக்கு நல்ல விஷயங்களை முன்னோர்கள் ஒளிச்சு வச்சிருக்காங்க. முன்னோர்கள் தந்த கலைகளையே தாய் போல் எண்ணி காத்து வலதுகையை வச்சு அடிச்சு அவங்கள கமத்துறோம். கண்கட்டி வித்தைனி கூட சொல்லுவாங்க. இப்போ புதுசா தாய்க்களம் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஆள்கிட்ட சண்டை போட்டு ஒரு யுத்தியில இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா எதிரியை நிலைக்குலை செய்யறதுக்கு. வணக்கம். லெமோரியா கலைக்கல்லூரியிலிருந்து செல்வன். நம்ம ஒவ்வொரு கலையிலையும் உள்ள நுணுக்கமான விஷயங்களை எடுத்து பேசக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ. நம்ம நிறைய விதமான வீடியோக்கள் போட்டிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கைப்போர் முறை, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா முண்டா கைப்போர் வந்து இதுவரைக்கும் நம்ம பண்ணல வீடியோவில். இதுதான் முதல் முறை. இப்போ பாத்தீங்கன்னா அதை செஞ்சு காமிக்கிறாங்க. ஒவ்வொரு விளக்கமும் நான் சொல்றேன். அதுல இந்த ஆயுத முறை, கைப்போர் முறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கலையில வந்து முதல்ல சொல்லி கொடுக்கறது. ரெண்டு பேரும் சண்டை போடுறது, தடுக்கிறது, இது பண்ண ஒத்திகை மாதிரி ஒரு நாடக வடிவில் தான் இதை செய்வோம். ஆனா செய்ய செய்ய ஒரு ஆக்ரோஷமும் ஒரு வீரமும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை காலுக்கு ஒரு பவர் வந்துடும். அதை நான் எப்படின்னு விளக்கமா சொல்றேன். சரிங்க. அப்படி எப்படிங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மல்லுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு கண்ணி. இது இந்த கண்ணில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாருக்கு கை எவ்வளவு பலமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தள்ளி பாக்குறது. அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆக்ரோஷம், ஒரு வீரம், அதுலயும் வந்து எதிரிகளை மிரட்டுறதுக்கே நம்ம குரல் வந்து ரொம்ப பயன்படும். அதனால ஒரு ஆக்ரோஷத்தோட ஒரு சவுண்டோட செய்யறது தான் இது வந்து சால சிறந்தது. அதுலயும் இந்த நிற கெட்டுறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க எவ்வளவுதான் புஷ் பண்ணி தள்ளினாலும் இந்த பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே விழ மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெமினார் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் அந்த இதை வந்து நாங்க முன் பிரதிஷ்டைன்னு சொல்லுவோம், எடுப்புன்னு சொல்லுவோம், இல்லை அப்படின்னு சொன்னா இது தயார் நிலைன்னு சொல்லுவோம். சரி, அடுத்த ஸ்டெப் இது அமர்த்து. நம்ம ஏற்கனவே ஒரு சூடல் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த அமர்த்து நிறைய இடத்துல வரும். இந்த அமர்த்து போடுறதே எதிரியை நிலைக்குலை செய்யறதுக்கு. அவன் என்ன இருக்கிறானா, கீழே விழுந்துட்டானா, எழும்புறானா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ஒரு செகண்ட்ல உட்கார்ந்துட்டு அப்படி அடுத்த செகண்ட்ல எழும்பிடுவாங்க. அதுக்கு ஒரு பொசிஷன் உண்டு. இந்த மாதிரி பட்ட முறையில நம்ம அமர்த்து போடும்போது நம்ம கை காலில் எதுலையுமே அடிபடாது. அப்படி தப்பிக்கக்கூடிய ஒரு யுக்தி இதுக்குள்ள இருக்குது. இது அடுத்தது அமர்த்து. இப்ப பாத்தீங்கன்னா அந்த முண்டா செஞ்சாங்க. அந்த முண்டாவை என்ன இருக்கா பண்ணுங்க. அந்த முண்டாவில் அப்படியே நிறுத்துங்க. இந்த முண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள்கிட்ட சண்டை போட்டு ஒரு யுத்தியில இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த பிரியும் போதே அவங்க நாடியில ஒரு முண்டா கொடுத்துட்டு போறது. அந்த முண்டா கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி தான் படம். நம்ம இந்த சாதா கையோட இந்த பகுதி வந்து கொஞ்சம் பலம் கூடுதலா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நாடியில வந்து அப்படி ஒரு முண்டா கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா இது ரெண்டு பேரும் வந்து வித்த தெரிஞ்சவங்க, ரெண்டு பேரும் வந்து ஒரே களத்துல படிச்சவங்க அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே முண்டா போடுறாங்க. அது ஒரு ஆள் அடிக்கிறது மாதிரியும் ஒரு ஆள் தடுக்கிறது மாதிரியும் ஒரு சேமா வரும். ஆனா இதுல இது விளையாட விளையாட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா இந்த இடத்துக்கு மசில்ஸ்ல பவர் கூடிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ நம்ம கண்ணுக்கு வெளியே தெரியாது. நீங்க ஜிம்முக்கு போய் விளையாடுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு உடம்பு வர்றது அப்படிங்கிறது, உங்க மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுறது அப்படிங்கிறது முதல்ல வெளியே தெரியாது, யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது. ஆனா அதை ஃபீல் பண்ண முடியும். அதே போல பயிற்சி பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு பலம் கூடும். நீங்க ஒரு போற போக்குல யாராவது ஒரு ஆளை லேசா ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு போனாலே இரும்பு மாதிரி ஆயிரும் அந்த இடம். அதுக்கு உண்டான பயிற்சிகள் முறை தான் இது. அடுத்தது அமர்த்து. இது ஏற்கனவே நீங்க பார்த்ததுதான். அடுத்த ஸ்டெப் இடி, காலடி, முண்டா, அமர்த்து. இது பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஆனா ரொம்ப வேகமா மாற செய்யும் போது ஒரு வலைப்பின்னல் மாதிரியே இருக்கும். இதுவும் வந்து ஒரு கூட்டுச்சுவடுல ஒரு முறை தான். இதை வந்து முண்டா கைப்போர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைப்போர் முறையில 12 முறைகள் உண்டு. அதுல ஒரு முறை இது. இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து முண்டா கைப்போர் நிலை பார்த்தீங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம இந்த கலையை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கும், நீங்க எந்த அளவுக்கு இதை கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்குறீங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கும்
இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல முண்டா பண்ணாங்க தெரியுமா, செவி முண்டா, ஒரு ஆளுக்கும் ஒரு கைக்கும் இது பண்ற மாதிரி. அது எத்தனை முறை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கீழே உள்ள நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ற நபர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குலுக்கல் முறையில உங்களுக்கு மாசத்தைக்கு ஒரு நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலையோட வால் கேடயம், அப்புறம் மான்கொம்பு, மான்கொம்புனா அது லைவா ஒரிஜினலா இருக்கிற மாதிரிப்பட்டது, அப்புறம் கம்பு, இந்த மாதிரிப்பட்ட பரிசுகள் வந்து குலுக்கல் முறையில தரலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். அதை நம்ம எல்லாத்துக்கும் சேல்ஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். உங்களுக்கும் கொரியர் முறையில வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம். நீங்க கீழே உள்ள நம்பருக்கு வந்து எங்களுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுல அந்த முண்டா வந்து எத்தனை தடவை பண்ணாங்க அப்படிங்கிறது. அதுல இந்த முண்டான்னு சொன்னோன்னா இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. முண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ செவி வெட்டு பண்றோம் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு வேற வேற கலைகள் எல்லாம் வந்து எதிரியே தாக்குறது மாதிரி நேரடியா அடிச்சுதான் காமிப்பாங்க. ஆனா இங்க ரெண்டு ஆசான்கள்லாம் ரெண்டு மாணவர்கள் விளையாடும் போது செவி முண்டா வந்து அவங்களும் தடுத்துருவாங்க, நாடி முண்டா வந்து அவங்களும் தடுத்துருவாங்க. இப்படி கையில காலில் விளையாடும் போது அந்த வீரத்தையும் காமிக்கணும், அந்த இடம் மசில்ஸும் ஸ்ட்ராங் ஆகணும், அடியும் பற்றக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா நுணுக்கமா விளையாடக்கூடிய கலை தான் நம்ம கலை. இன்னும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேசலாம். நீங்க வந்து தொடர்ந்து நம்ம கூட இணைப்புல இருங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கலைகள்ல உள்ள சிறப்பையும் எடுத்து பேசுறதுக்கு தயாராகும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.